அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். இல்லறத்தார் ஆன்மீக வாழ்க்கையை காரணம் காட்டி கடமைகளை ஏனோதானோ என்று செய்வதை அன்னை சிறிதும் விரும்பவில்லை. குடும்பம் பகவானுடையது. நம்மை எங்கே எந்த வேலையில் அவர் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை அவரை நம்பி நம்மால் இயன்ற அளவு நன்றாக செய்ய முயற்சிக்க வேண்டும் என்பார் அவர். கடமைகளை ஒழுங்காக செய்யாமல் தம்மிடம் வருபவர்களை பற்றி அன்னை கூறுவார், கடவுளே கடவுளே, கட்டிய துணியை ஒழுங்காக வைத்திருக்க தெரியவில்லை, அவனுக்கு என்னை பற்றி எவ்வளவு கவலை. தபாலில் அன்னைக்கு பக்தர்கள் பணம் அனுப்புவார்கள். தபால்காரன் கொண்டு வருவான். அன்னை கை நாட்டு வைப்பார். அதில் ஒருவர் ஸ்ரீ சாரதா தேவியின் கை நாட்டு என்று எழுதுவார். பணத்தை எண்ணி தபால்காரன் கொடுப்பான். அன்னை கைகளில் வாங்கி அப்படியே அறையில் கொண்டு போய் வைப்பார். தபால்காரனுக்கு பிரசாதம் கொடுத்து அவரிடம் இனிமையாக பேசி அனுப்புவார். யார் பணம் அனுப்பியது, எவ்வளவு பணம் போன்ற விவரங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. அதன் பிறகு நேரம் கிடைக்கும்போது அன்னை பணம் அனுப்பியவருக்கு கடிதம் எழுதுவார், ஆசிகளை தெரிவிப்பார். சில வேளைகளில் சேவகர்கள் யாராவது இருந்து அவர்கள் பணத்தை பெற நேரும். அவர்கள் பணத்தை பெற்று அதனை பலரும் பார்க்கும்படி வைத்து எண்ணினால் அன்னை கூறுவார், மகனே, பணம் எண்ணும்போது எழுகின்ற சலசலப்பு சத்தத்தை கேட்டாலே ஏழையின் மனதில் ஆசை தோன்றிவிடும். கண்டாலோ மரபொம்மை கூட ஆ என்று வாயை பிளக்கும். பணம் அப்படிப்பட்ட பொருள் என்பார். உள்ளே கொண்டு சென்று எண்ணுமாறு கூறுவார். துறவியாகி இருக்கிறான், நல்ல காரியம் செய்தான், எலும்பும் சதையும் சேர்ந்த இந்த உரையில் என்ன உள்ளது? என் கதையை பாரேன், வாத நோயால் பிராணன் போகிறது. இந்த உடம்பில்தான் என்ன இருக்கிறது? எதற்காக இப்படி ஒரு மாயையில் உழல வேண்டும்? எல்லாம் 2 நாட்களுக்குத்தானே, பிறகு எல்லாம் உடைந்துவிடும். உடம்பை எரித்த பிறகு எஞ்சுவது ஒரு சாம்பல் மட்டுமே என்றார் அன்னை.